தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எழுதி முடிச்சிட்டேன், இப்பவாது ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம் கருணாகரன் சார், கொஞ்சம் என் கூட வாங்கல. டேய் மறுபடியும் எங்கடா கூட்டிட்டு போற? வந்து சொல்றேன் சதப்பா. டேய் முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்குடா. ஒரு நிமிஷம் இருமா, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார் நீங்க வாங்க சார். இத வந்துடுறேன். அன்பு ஏமா லலிதா, மாப்பிளைக்கு என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, ஏதாவது வேலை விஷயமா தான் இருக்கும். வந்துருவான். டேய் என்னடா உன் பிரச்சனை? சார் அந்த புரோகிதர் ஆரம்பிச்சிடலாமான்னு ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது என் வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு சார். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நிச்சயத்தாலாம் முடிய வேணாம் சார். இப்பவே ஏதாவது டிராமா பண்ணி என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க சார். ஏய், நீயே உங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி மாட்டிப்ப போல இருக்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன கூப்பிட்டு இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீனா நம்ம டிராமா பண்ணி எப்படா உன்னை கூட்டிட்டு போக முடியும்? எப்படா நம்மள நம்புவாங்க? சார் இப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? இங்க பாரு, நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. உங்க அம்மாவுக்கு டவுட் வராம உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னா நிச்சயதார்த்தம் நடக்கணும். அப்பதான் சரி, நிச்சயம் தான் முடிஞ்சு போச்சே, கம்பெனிக்கு தானே போறான், திரும்ப வந்துருவான்னு நினைப்பாங்க. அதை விட்டுட்டு நிச்சயத்துக்கு முன்னாடியே போலான்னு டிராமா போட்டா உங்க அம்மா நம்ப மாட்டாங்கடா. அதனால என் பேச்ச கேட்டு போய் அமைதியா உட்காரு. உன்னை எப்ப கூட்டிட்டு போனோம்னு எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன். டேய் அன்பு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போ, நான் வரேன்.